கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நாம் நிறைவான சந்தோஷம் உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியின் கனிகளில் ஒன்று சந்தோஷம். இந்த சந்தோஷம் சோதனைகளும் போராட்டங்களும் நமக்கு வரும்போதும் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். உலகத்தில் மனிதன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறான். மனிதர்கள் எல்லோருமே வேறெதை காட்டிலும் சந்தோஷத்தை நாடி தேடுகின்றனர். ஒருவன் கிறிஸ்துவை கண்டடையும் போது மட்டுமே மெய்யான சந்தோஷத்தை கண்டடைவான். யோவான் 16:22 வாசிக்கிறோம், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று. உலகம் எடுத்து போட முடியாத சந்தோஷத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். ரோமர் 14:17 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசமாக இருக்கும் பொழுது நாம் இந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம். இன்றைக்கு அநேகர் பாவ சந்தோஷத்தில் வாழ்கின்றனர். எபிரேயர் 11:25 வாசிக்கிறோம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே மோசே தெரிந்து கொண்டான். நாம் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். பாவ சந்தோஷம் நமக்கு அனித்தியமானது. சங்கீதம் 51:8 வாசிக்கிறோம், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 51:12 தாவீது சொல்லுகிறார், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று. ஆம் பிரியமானவர்களே, தாவீது பாவம் செய்தவுடன் சந்தோஷத்தை இழந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் நமது சந்தோஷத்தை இழக்க செய்யும். 3 யோவான் 4 வாசிக்கிறோம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. நாம் சத்தியத்திலே நடக்கும் பொழுது இயேசுவின் சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாக இருக்கும். அப்போஸ்தலர் 13:52 வாசிக்கிறோம், சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். நம்மையும் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தினாலே நிரப்புவார். எரேமியா 15:16 வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம் என்று. அவருடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருக்கும்போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சங்கீதம் 4:7 வாசிக்கிறோம், தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிறவர்களின் காலத்தில் அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அந்த சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். ரோமர் 15:13 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்புவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசமுடையவர்களாய் இருக்கும் பொழுது எல்லாவித சந்தோஷத்தினாலும் தேவன் நம்மை நிரப்புவார். யோவான் 15:11 வாசிக்கிறோம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.